சிந்தனை அப்படின்றது நம்மளோட அந்தரங்க மாதிரி. அதுக்குள்ளே யாரும் வர போகிறதில்ல. எழுதணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு படபடப்பு வந்துடும். பிளாங்க் பேப்பரை நம்ம அரை மணி நேரமாக கூட பார்த்துட்டே இருப்போம். முயல் வந்து திடீர்னு வேகமாக ஓடும், அப்புறம் படுத்து தூங்கிடும். ரைட்டிங் இஸ் பிரிங்கிங் ஆர்டர் டு chaos. ஒரு பிஹெச்டி ஸ்காலருக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு பிஹெச்டியை நல்லா பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னன்றது தெரியணும். 2வது உங்களோட ரிசர்ச்சை நல்லா எழுதணும். 3வது அந்த எழுதின ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்னன்றதை செலக்ட் பண்ணணும். இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரிசர்ச் நல்லாவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் முருகராஜ், ஃபவுண்டர் ஆஃப் தொல்கா ரிசர்ச் கன்சல்டிங். கடந்த 20 வருடமாக டாப் அகாடமிக் பப்ளிஷர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான ரிசர்ச் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் நூற்றுக்கணக்கான புக்ஸை நாங்கள் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட்டிங் எந்த இடத்துல நல்லா இருக்குது அல்லது எந்த இடத்துல சரியாக வரல அப்படின்றத இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த பாடத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ரிசர்ச்சை எழுதுறது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ரிசர்ச்சை எழுதுறது அப்படின்றப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த சைக்காலஜி பிஹைண்ட் ரைட்டிங். எழுதணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு படபடப்பு வந்துடும். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு பேனாவை எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பேப்பர் வெறும் பேப்பராகவே இருக்கும். அந்த பிளாங்க் பேப்பரை நம்ம அரை மணி நேரமாக கூட பார்த்துட்டே இருப்போம். என்ன வார்த்தை எழுதுறது அப்படின்றது, அதுக்கு அடுத்தது என்ன எழுதுறது அப்படின்றதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன் இது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ 3 விஷயங்கள் இருக்குது. நம்மளோட சிந்தனை, நம்மளுடைய பேச்சு, நம்ம எழுதுறது. இது 3க்கு உள்ள டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த எழுதுறதுல இருக்கிற தயக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி ரீவயர் பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிந்தனை அப்படின்றது நம்மளோட அந்தரங்க மாதிரி. அதுக்குள்ளே யாரும் வர போகிறதில்ல. என்ன நடக்கிறதுன்றது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், எப்படி வேணாலும் அது எந்த திசையில் வேணாலும் பயணிக்க முடியும். ஆனால் சொல்கிறது, எழுதுறது அப்படின்னு வரும்பொழுது நம்ம ரொம்ப செலக்டிவாக இருப்போம். எல்லாத்தையும் நம்ம சொல்லிட மாட்டோம், எல்லாத்தையும் நம்ம எழுதிட மாட்டோம். இதுலேயுமே சொல்லுதல், எழுதுதல் அப்படின்றதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, சொல்கிறது அப்படின்றது காற்றில் கற்பூரம் கரையிற மாதிரி, அதுக்கு ஒரு டென்டேட்டிவான நேச்சர் தான். ஆனால் எழுதுறது அப்படின்றது கல்வெட்டில் எழுதுறது மாதிரி. என்னைக்கு வேணாலும் அது உங்களை திருப்பி வரும், உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் டென்டேட்டிவ், ரிட்டன் வேர்ட்ஸ் ஆர் கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்றப்ப நமக்கு இயல்பாகவே ஒரு தயக்கம் வரும். இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கம் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எழுத்து அப்படின்றது நம்மளோட சிந்தனைக்கு ஒரு வடிவம் கொடுக்குற ஒரு விஷயம். நம்மளோட சிந்தனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்ணாபின்னு சிதறி கிடக்கும். அந்த சிதறினது எல்லாத்தையும் ஒரு மாலையாக கோர்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா நமக்கு எழுத்து வடிவம் தேவைப்படுது. அப்போது எந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம், எந்த விஷயங்களை சொல்ல போகிறோம், எந்த வரிசையில் சொல்ல போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம சிந்திக்காமல் அல்லது இதை பற்றின ஒரு தயாரிப்பு இல்லாமல் நம்ம எழுத ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னாக்கா, நம்ம 2 விஷயத்தை ஒரே நேரத்தில் செய்கிறோம். என்ன எழுத போகிறோம், எந்த வரிசையில் எழுத போகிறோன்றதை யோசிச்சுக்கிட்டே நம்ம எழுதுகிறோம் அப்படின்றப்ப நம்மளோட காக்னேட்டிவ் லோடு ஆட்டோமேட்டிக்காக அது அதிகமாகிடும். நம்மளோட மூளைக்கு நம்ம நிறைய வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளோட எழுதுறது அப்படின்றதுல ஒரு தடங்கள் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னாக்கா, என்ன எழுத போகிறோம், எந்த வரிசையில் எழுத போகிறோம், எந்த விஷயங்களை சொல்ல போகிறோம் அப்படின்றத முதல்ல ஒரு திட்டத்தோடு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். அகைன் ஒரு திட்டத்தோடு எழுத ஆரம்பிச்சிட்டதுனால மட்டுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா, இந்த ரைட்டிங் அண்ட் திங்கிங் இருக்குல்ல, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஃபீட் பண்ணுற விஷயம். நீங்கள் எழுத சில விஷயங்கள் இன்னும் புரிய ஆரம்பிப்போம். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்வாங்க. அதே லாஜிக் தான். ஒரு தடவை நீங்கள் எழுதும் பொழுது அதில் இருக்கிற குழப்பங்களோ அல்லது அதில் இருக்கக்கூடிய தெளிவின்மையோ வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் டிராஃப்ட், அப்புறம் இன்னொரு டிராஃப்ட், ஒரு 3 அல்லது 4 டிராஃப்ட் வர்றதுக்கும் உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டையும் இந்த 4th டிராஃப்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும். இந்த 4 டிராஃப்டில் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். ஆக ரைட்டிங் இஸ் பிரிங்கிங் ஆர்டர் டு chaos. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, ரைட்டிங்கை பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது. அந்த நிறைய ஒர்க் ஷாப்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னாக்கா, மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா எழுதுங்க, டெய்லி எழுதுங்க, ஒரு ரைட்டிங் செட்டப் வச்சுங்க. இன்ஃபேக்ட் நானுமே அதெல்லாம் கூட ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த ரைட்டிங் மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முயல் மாதிரி. இந்த முயல் என்ன பண்ணும் அப்படின்னா, திடீர்னு தாவி குதிக்கும், அப்புறம் கம்முன்னு இருக்கும். நம்ம கூட அந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம், முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள போட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். முயல் வந்து திடீர்னு வேகமாக ஓடும், அப்புறம் படுத்து தூங்கிடும். ஆமை வந்து ரொம்ப நிதானமாக போயிட்டுருக்கும், எரிச்சல் வர அளவுக்கு ரொம்ப நிதானமாக போயிட்டுருக்கும். ஆனால் டெஸ்டினேஷன் அடையிறது என்னவோ ஆமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கதையை படிச்சிருப்போம். என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பர்ட், திடீர்னு வரும், அப்புறம் திடீர்னு காணா போயிடும். ஒரு நாள் பயங்கர மோட்டிவேட்டர், நீங்கள் எழுதியே தீருவேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டான, இன்னும் சொல்ல போனால் ஒரு போரிங்லி கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராக்டிஸை நம்ம பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அது நமக்கு வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக அல்லது மோட்டிவேட்டிங்காக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு என் ப்ராடக்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும்.
ஸோ நமக்கு புரியுது சிந்தனை, சொல், எழுத்து இது மூணுக்கும் உள்ள டைனமிக்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எழுதுறதுல ஏன் தயக்கம் வருது அப்படின்றது நமக்கு புரியுது. இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அஸ் எ ரிசர்ச்சர் நீங்கள் ஒரு நல்ல ரைட்டராக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு போரிங்கான கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ் நமக்கு தேவை. அந்த போரிங்கான கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ் தான் எழுதுகோல் அப்படின்ற ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எழுதுகோல்னா என்ன, அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான்.